சரி மகராஜனாக இருப்பாய். என்ன பண்ண? ஐயோ எவன் திருப்பி எவன் பாக்குறது? அதால எதையே திருடி வச்சுட்டான். ரேடியாவை யாருக்கு தெரியுங்களா? திருப்பி வச்சவன் யாரு? ரேடியாவே தெரியாதவன் திருப்பி வச்சுட்டான். சமயம் தோட்டமான மோதி மந்திரிக்கும்படியானவர் யார்? எந்நாட்டை சேர்ந்தவர், எந்நாட்டு மன்னன், எந்நாட்டு அரசன். மண்டிய போனது நான் யாருன்னு கேட்டா அதுக்கு மட்டும் தகுந்த ஆயிரம் கப்பல் போட்டோம், 1000 விமானம் போட்டோம். அவரு வீட்டுல நான் யாருன்னா விமானம் வாங்க கூட சக்தி இல்லாதவன் ஆச்சு. நான் எங்க போய் ஏங்க இவனெல்லாம் சும்மா விடலாமா? விடவே கூடாது. நீங்க சொன்னீங்கன்னா அவன் மண்டியை குழந்துடும். ஆனா அடிக்காதீங்கன்னு சொன்னா நான் நிறுத்திக்கிறேன். அது சொல்லிட்டு பத்தியா என்ன சொல்லுங்க? அடிக்க சொல்லுங்களா? இல்ல அவன் பாவங்க அடிக்காதீங்கன்னு. தப்பு உன் பேர்ல அந்த அளவுக்கு தப்பு எது சொன்னாலும் செல்வம் தடுத்து நான் யார்?
நான் யார் யார் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரிய தந்தை என்றும் அவன் அறியா நான் யார் நீ யார் நீதான் வைப்பாத்தி செல்வராஜ் கொஞ்சம் அதெல்லாம் கேட்கலாம் நான் யாரு வைப்பாத்தி செல்வராஜ் இம்மா இடத்துக்காக 14 ஏக்கர் இடம் ஒரு 3 மாசம் விட்டு வந்தாங்க இம்மா இடம் வைப்பாத்தி செல்வராஜ் அவங்க நமக்கு அதுதானே கேட்கறேன் விஜய் வெல்ல வேந்தனால முடியாது என்னாருக்கு என்னார் என்று எழுதி வைத்தான் யாரார் தலையில் தேவன் எப்படி எழுதினானோ அதை யாராலும் மாற்ற முடியாது அவங்க என் வைப்பால் தான் யாரு நான் தான் அவனை பத்தி விமானம் பேசுறேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இருந்தாலும் நானு சும்மா உங்களை போட்டு மாட்டேங்கிறேன் தெரிஞ்சிருந்தாலும் நடந்த கதை என்னங்க விசனமா இருக்கிற நீ என்னமோ என் கதையை பத்தி சொல்றேன் எனக்கு என்னென்ன கொடுமை நேர்ந்ததோ கூடியா இருக்கிற என்னங்க வந்திருக்க முடியாதா என் தந்தைமார்கள் 3 பேர் எனக்கு ஆமா அப்பா பெரியப்பா திருநாட்டிய பூபதி அவர் யார் தெருவில் ஆடினாரு தெருவில் ஆட்டினா எல்லாருக்கும் தெரியும் மரப போய் ஆட்டணும் இடம் கிடைக்குது ஏன் போய் ஒரு தெருவில் ஆட்டினாரு தில்லி அத்திமா நகரம் திருநாட்டிய பூபதி திருநாட்டிய பூபதி தெருவில் என்ற போய் முட்டையா எங்க அப்பா பாண்டு மகாராஜன் 3வது ஆள் சித்தப்பா விதுரன் அதுல யாரு உனக்கு சொந்த அப்பா மூவேந்தர்கள் ஆண்டிட்ட நாடுன்னு சொல்லுவாங்க சேர சோழ பாண்டியன் எங்க அப்பா பாண்டு மகாராஜன் எங்க பெரியப்பா திருநாட்டிய பூபதி திருநாட்டிய பூபதிக்கும் காந்தாரி அம்மனுக்கும் 100 துராதுரை மக்கள் பிறந்தார்கள் அவனுக்கு வேற வேலையே இல்லையா அவனை போய் கேட்கணும் எனக்கு அதுக்கு இல்லையா பெரியப்பா பெரியம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா ஒரு பயிர் இடணும் கரும்புக்கு சோள பிக்கணும் களை வைக்கணும் கீழி வைக்கணும் கரும்பு மறுக்கணும் அப்படின்ற வேலை இல்ல சாப்பிடவும் புள்ள பெக்கவும் சாப்பிடவும் புள்ள பெக்கவும் சாப்பிடவும் புள்ள பெக்கவும் பெரியப்பா பல்லு தச்சு பத்து ஒரு தச்சு படிக்கவே இல்லை 100 துராதுரை மக்கள் பெரியப்பா அவுத்த கோபத்தை கட்டவே ஒண்ணு ஒரு பொண்ணு 101 மொத்தம் 101 ஆமா அப்பா எங்க அப்பா இருக்காரு பாண்டு மகாராஜன் எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி டபுள் பொட்டியா ஒரு பொட்டில பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மாத்திரா தேவிக்கு நாங்கள் இவர் ராஜாக்கள் பிறந்தோம் இது திட்டம் இது வார்த்தை பரவாயில்ல இவர் ராஜாக்களிலே தருமமே உருவாய் வாய்ந்த தருமன் என் பேர் விஜயன் நகுலன் சகாதேவன் இவர் ராஜாக்கள் பிறந்தோம் நாங்க யாரு அவனுக்கு என்னடா வேணும் என்ன வேணும் பங்கும் பங்காளிகள் 66,000 வீதின்னு சொல்லுவாங்க துரியோதனுக்கு எங்க அப்பா அதுல ஒரு ஆள் தான் ஆமாங்க மூவேந்தர்கள் 3ஆ பிரிக்கணும் சட்டப்படி பார்த்தா 3ஆ பிரிக்கணும் ஆமா அவர் விதுரனுக்கு கல்யாணம் இல்ல புள்ள இல்ல ஒண்ணு இல்ல சத்திரியன் ஆமா அவருக்கு இது 2 பங்கா போட்டுனாலும் முடிச்சாரு 66ல 33 எங்களுக்கு ஆச்சு எங்கள் சொத்தை அபகரிக்க வேண்டும் அவன் ஒருவனே ஆள வேண்டும் அப்படி என்று மனதிலே நினைத்தான் பஞ்சமா பாதகன் வஞ்சகத்தை கொண்ட துரியோதனன் திருதராட்டனுக்கு பிறந்தான மூத்தவன் அவனை மாதிரி அயோக்கிய பையன் நாட்டில் எவனுமே யாருமே இல்லையா அந்த தேவடியா பையன் எங்கள் சொத்தை அபகரிக்க வேண்டும் பங்காளி வாழக்கூடாது அப்படி என்று மனதிலே கருதி எங்களை கொன்று விட்டால் இந்த 63 66ல 33 நமக்கே சேர்ந்துருவோம் அப்படின்னு அவன் எண்ணத்தை கொண்டான் பஞ்சகத்தை கொண்ட துரியோதனன் எங்களை கொள்வதற்காக என்ன செய்ய ஒரு
மடுவாவி சந்தாளம் துரோகி மன்னரை குடியாய் கொண்ட துரியோசனன் வஞ்சித்தால் வாழ்ந்தால் வஞ்சித்தால் மக்கள் வாழுமாடா பாவி எங்களை கொன்று இந்த நாட்டை ஆளலாம் என்று நினைக்கின்றாயே படுவாய் நீ வாழ்வாயா வாழ முடியுமா ஒருத்தவன் அபகரிச்சவன் வாழ்வான் முடியாதுங்க அவன் புள்ள வாழாது கொஞ்ச நாளைக்கு வாழ்வான் மக்களுக்கு பெருசா காட்டுவான் என்னோட பெரிய ஆள் இந்த நாட்டில் யாரும் இல்ல அப்படின்னு புலாவுவான் கொஞ்ச நாளைக்கு பூண்டோடு அவன் குடும்பம் அழிஞ்சு போயிடும் அது தெரியுமா எதிரி வாழ்ந்தாலும் எதிரி புள்ள வாழும் அதுதான் அந்த அம்பாளுக்கு தெரியும் ஆமா அடுபாவி சண்டாள துரோகி எங்களை கொல்ல வேண்டும் என்று மனதிலே கருதி ஒன்னா செய்தான் எங்களை கொல்வதற்காக பஞ்சமா பாதகன் துரியோதனன் எங்களை கொல்ல வேண்டுமே என்று மனதிலே கருதி என் தம்பி இருக்கின்றாலே இவன் அவன் ஒருவனை கொண்டு விட்டால் அந்த நால்வர்களும் வந்தே இறந்து விடுவார்கள் அப்படி என்று மனதிலே கருதி என் தம்பியை கொல்ல வேண்டும் என்று மனதிலே நினைத்து என்ன செய்தார் தம்பி ஒருவரை கொண்டு விட்டோம் அந்த நால்வர்களும் வண்டியை இறந்து விடுவார்கள் அப்படி என்று மனதிலே கருதி தம்பி வாடா பதமா தடவி கொடுத்து பரவாயில்லடா நல்லா இருக்கிறடா நீ அழகா இருக்கடா எந்த விட நல்லா அழகா இருக்கிறடா அப்படின்னு தடவி கொடுத்து தம்பி வாடா போய் குளிச்சுட்டு வர வாடா அப்படி நினைத்து குளித்தென்றால் குளத்திலே ஒரு வசிய நாட்டி அதுல குதிரா எங்க சொத்தை கூட நீ எடுத்துக்க எங்க சொத்தை எங்களை துரோகம் பண்ணலாம் யாரு எவனாவது வாழ்வானா வாழ முடியாது சொத்தை அதிகரித்து வாழ வேண்டும் என்று எண்ணத்தை கருதி நினைக்கின்றானே அப்படி மனிதனையே கருதி என் தம்பியை குளிக்க செல்வதற்காக சென்று குளிக்கின்ற குளத்திலே கூர்வதி நாட்டி அதன் மீது குதிக்க செய்தான் என் தம்பியினுடைய நுண்ணறிவினால் அதை தாண்டி குளித்தான் அதிலையும் உயிர் தப்பி இவன் தப்பித்து விட்டான் உயிரோடு விடக்கூடாது அப்படி என்று மனதிலே நினைத்து மீண்டும் இவனை சும்மா விடக்கூடாது இவன் இருந்தானே யாரால் நம்மளை கொண்டு விடுவான் அப்படி என்று மனதிலே நினைத்து மீண்டும் அவனை கொல்ல வேண்டும் என்று என்ன தெரியுமா செய்ய சாப்பாட்டுல விஷம் கலப்பான உண்ணுகின்ற உணவிலேயே விஷத்தை கலந்தான் சாப்பாட்டுல விஷம் கலந்துக்கிறான் எவனாவது உயிரோட இருப்பான் எப்பா தாயே சர்வேஸ்வரி லோக மாதா உனக்கு கண்ணு இல்லையா அம்மா
எங்களை கொள்வதற்காக இப்படி பலவிதமான திட்டங்களை எல்லாம் தீர்ப்பானே படுவார் சண்டாள துரோகி. உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை கலந்து அது என் தம்பி சாப்பிட்டா பலம் பொருந்திய வீமனாக திகழ்ந்தானே தவிர 1000 மலை யானை பெண்ணுமா 5000 மலை யானை பலம் வந்து விட்டது. அதிலும் தப்பித்து விட்டான். இவரை சும்மா விடக்கூடாது. அப்படி என்று மனதிலே கருதி மீண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனதிலே என்ன நினைத்தால் எங்களை இவர் ராஜாக்களை கொண்டு விட்டோமானால் அவன் ஒருவனே ஆளலாம் என்று மனதிலே கருதி மீண்டும் என்ன தெரிவா செய்தான். அவங்க 100 பேர் ஒரு பக்கம் நாங்கள் 5 ராஜாக்கள் ஒரு பக்கம் படிக்கின்ற அறையிலே என்ன செய்தோம் நாங்கள் படுத்திருக்கும்படியான அறையிலே நல்ல பாம்பை கொண்டு சொல்றாங்க. எல்லாம் தூங்குவாரும் இந்த பாம்பு போய் கடிச்சிட்டு வந்துடும் இவன் செத்துவாங்க செத்துவான். அப்படி என்று மனதிலே நினைத்து படுபாவி சண்டாள துரோகி பஞ்சமா பாலகன் துரியோதனன் எங்களை 5 கொல்ல வேண்டும் என்று நல்ல பாம்பை விடுறாங்க. அந்த பாம்பு வந்ததை தவிர அந்த பாம்பு தான் தகடியா போச்சு. ஆமா ஆமா நீம உடம்புல போடுச்சு படுத்து பெறனா என்ன பண்ணும். ஆமா தகடையா போயிட்டு பார்த்தான் துரியோதனன் இவ்வளவு சூழ்நிலை செய்தானே இவர்கள் இறக்கவில்லையே அப்படி என்று மனதிலே கருதி எங்க அம்மா விஷயத்தான் 6 பேரையும் ஒன்னாவே கொண்டு எங்க 5 பேரை கொண்டுட்டாலும் பரவாயில்லை எங்க அம்மாவையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும். அப்படி என்று மனதிலே கருதி என்ன செய்தான் தெரியுமா படுபாவி சண்டாள துரோகி எங்களை ராஜாக்களையும் என் தாய் முதற் கொண்டு குடும்பத்தோடு அழிக்க வேண்டும் என்று மனதிலே கருதி காசிக்கு போகும் அரக்கு மாளிகை ஏற்படுத்தி வழிபாடு அது எப்படி கட்டணும் தெரியும். எப்படி கட்டணும் அரக்கு மெழுகு உங்கல்யம் காஷ்டம் வெடி உப்பு கற்பூரம் இது நெருப்புக்கு ஏதுவான. ஆமா ஆமா இங்க காட்டினா போதும் அங்க பிடிக்கும். அந்த சுகாதார முறையை அரக்கு மாளிகை ஏற்படுத்தி ராஜாக்களை குடிமுக வேண்டும் என்று வரவழைத்து படுபாவி சண்டாள துரோகி அவனுக்கு மந்திரியா இருக்கின்றானே புரோசனன் நித்திரையாகும் அரக்கு மாளிகையில் நாங்க என்ன பண்றது தூங்குறோம். அவன் மந்திரி இருக்கானே புரோசனன் அவனை அவனை போய் கொல்லிட்டு வர நல்ல நித்திரையா இருக்கானு போய் கொல்லு. அவன் தீயமேட்டுக் கொள்ள வந்தான். என் தம்பியிலும் நீ நுண்ணறிவினாலே அவனை திரட்டி அவனை அலைச்சல் காட்டி அந்த மந்திரிய அவனை தூங்க வச்சுட்டு கொளுத்திட்டு என் தம்பி அப்பேற்பட்ட ஆளு. அவனை இருக்கான் தோல் மேலும் எங்களை பிளதுவார வழியால யாரு அந்த அவர் எங்க சித்தப்பா இருக்காரு அவர் மூலியமாக என்னைக்கு இருந்தாலும் இவர் ராஜா கொளுத்திட்டு போறதுக்கு வழி வேணும். அவர் வழிபகை செய்தார். அந்த
ஆட்கள் எல்லாம் அந்த முறையிலேயே வேலை செய்யலாம். அந்த தீயை மீட்டி கொண்டான். யாரு? தம்பி. ஆமா. எங்களை மேலும் தோல் மேலும் நித்திரை கலையாத வண்ணமாக எங்களை எல்லாரும் கொண்டு போய் எங்க சேர்த்தான்? இடும்பாவனம். ஆமா, வட்டப்பாறையில போய் கிடைச்சிட்டான். தூக்கம் கலையாது ஆமாங்க. அங்க சண்டை நடக்குது, அபாரமான சண்டை. அங்க என்னன்னு கேட்டா இடும்பன் இடும்பி. அந்த இடும்பி என் தம்பி பேர்ல ஆசைப்படுறான். ஆமா, இவன் இருக்கிற நிலைமை என்ன? அவன் வந்து தாயே சர்வேஸ்வரி அதான் 3 சனங்கள் அவளுக்கு. இது பார்த்த உடனே ஒண்ணு மறைஞ்சு போச்சு. நீ யார் மீது ஆசைப்படுகிறாயோ அவள் மீது மோகிக்கிறாயோ அப்பொழுதே ஒரு ஸ்தனம் மறைய கடவுளின் சாபத்தை பெற்றவள் என் தம்பியை பார்த்து ஆசைப்பட்டான். ஒரு ஸ்தனம் மறைஞ்சு போச்சு. ஐயா நன்றாடும் அப்படின்னு என் தம்பி என் அண்ணன் இருக்கும் பொழுது அவருக்கே இந்த கல்யாணம் ஆகல. பின்னாடி ஆசைப்படுகிறான். அப்ப என்று உரைத்தான். உடனே என்கிட்ட இழுத்துன்னு வந்தான். தம்பி அந்த நேரத்துல இவ யாரு? அரக்கர் குலம். இவள் என் மீது மோகிக்கிறாள், என் மீது ஆசைப்படுகிறாள். அண்ணா என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறாள். அப்படின்னு சொன்ன உடனே பாவம் விடக்கூடாது. அவள் ஆசைப்படுகிறாள் என்றால் அந்த பாவத்தை நிகழ்ச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாள். அப்ப நான் கல்யாணம் பண்ணல. எனக்கு தான் காட்டு முருகியை கொண்டாந்து காப்பு கட்டிச்சு. இப்ப கண்ணால முருகன் சொல்லுவாங்க. காட்டு முருகியை கொண்டாந்து காப்பு கட்டிட்டு அவளை கல்யாணம் பண்ண. அப்பவே 3.25 ஆடிய ஒரு பையன் பிறந்தான். அதை அடுத்து வேப்பதுரை என்று சொல்லும்படியான முன்னிக்கு மங்கலம் போகணும். அந்த பக்காசுரனை மடித்து அகற்றி அங்க இருக்கும்போது பாஞ்சால தேசத்தில் அந்த நிறுவத்தை பார்த்தோம். அதான் அத்தனை பேர் அழைக்கும் நிறுவம். நாங்க அங்க மாறு இடத்துல இருக்கோம். இல்லை விளையாத வெள்ளை யார் வளைக்கின்றார்களோ மக்களுக்குரிய அறுக்கின்றார்களோ யாக ஜெயிலில் கைப்பிடிக்கலாம். எல்லாரும் போராடும். துரியோதனன், துச்சாதனன், சகுனி, சகுனி, திருவாச்சாரி அவன் படையில் நாங்களும் மாறி வயசுல கல்யாணம் தான் அப்படி நாங்கள் இவனை எல்லாரும் குருவாரன் முதல் கொண்டு கர்ணம் முதல் கொண்டு இந்த மீட்பாச்சாரி கிருவாச்சாரி இந்த மாதிரி வளைச்சு பாக்குறோம். ஒருவனால கூட இல்ல வளைக்க முடியும். அப்பதான் அந்த திரௌபதியினுடைய அண்ணன் கிருஷ்ண எழுந்து கேட்கிறான். இந்த சத்திரியன் சூழ்ந்த சபையில இந்த வில்லை வளைப்பதற்கு ஒரு ஆண்மகன் இல்லையா அப்படின்னு அவன் கேட்டான். பேசலாம். என் தம்பி யார் வேண்டுமானாலும் வில்லை வளைக்கலாம். யார் வேணாலும் வளைக்கலாம். நீச்ச குலத்தான தவற மீது யார் வேணாலும் வில்லை வளைக்க அப்படியே போன என் தம்பி நீத்து கட்டணும். இல்ல அவன் படகளை திரட்டினான். 2வது என் தம்பி எழுந்தான் மேமன். 6 மாசமா போட்டான். கை வச்சான். ஆமா கீத்து கை கவுரி கை எல்லா அக்கல் வந்து ஒரு கையை அடிச்சா அடைத்தா சல்லிய பிரப முதுகுட்டு வருகிறார். உயிரோடு இருக்கிறார்கள். அப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டு நல்ல ஒரு பாரத கதை 14ஆம் போர்ஸ் இருக்கும். இது கதைக்கு போகுது. இருக்கட்டும் அம்மா, அமைதியா கேளுங்கம்மா. கதையை கேளு. எல்லாம் கணக்கு வழக்குதான். கதையை பேசும் போட்டா அப்புறம் என்ன பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு அப்படி இல்லப்பா பெரு பேசுறோம். சிரிக்க வைக்கலாம். சிரிக்க வைக்க முடியாது. முயற்சி பண்றேன்.
ஏய், பண்ணலாம். ஒரு காட்டை காட்டினான். ஆமா காட்டை வந்து காட்டை அழித்து அந்த காட்டை அடித்து காண்டோர் இந்திரபுரத்தை வந்து அங்க எப்படி தங்கியிருந்தோம். அங்கிருந்தோம். அங்க ராஜசுய ராஜ்ய சுய மகவிழாக்கள் செய்தார்கள். அதுல நீங்க செஞ்சீங்க. ஆமாண்டா. ஆ. அந்த ஆ. ஆமா. எல்லோரும் வந்தார்கள். துரியோதனன் கொண்டு வந்தார்கள். துரியோதனன் வந்து பங்கெடுத்தான். அப்பவே நினைச்சா யாகஜேனி கைக்குட்டி கைப்பற்றி நினைச்சா பழிக்கு பழி வாங்க வேண்டும். ஆக வேண்டுமே. அப்படி அந்த முதலே கருதி அம்மாவை வைத்து மகிழ்ச்சிட்டு வரலாம். கட்ட பஞ்சாயத்துக்காரன் இருக்காங்க. ஆமா ஆமா ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா அது ஒரு பஞ்சாயத்து. ஆஹா. அப்படி என்று வரலையை கருதி கருவி அவன் தாயாதி அம்மாவை வைத்து சூது கிடையாது. ஆடி 12 வருடம் நாடகங்களை படித்து ஓராண்டு அக்கான அக்காவாக கிளச்சி 13 கழித்து வந்தான். வந்தால் உங்களுக்கு சேர வேண்டிய நாட்கள் 33 கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னா அது மாதிரி ஆஹா 12ம் துளைத்தோம். குளத்து ஓராண்டு அக்காத வாசமும் துளைத்தோம். நாடுகளுக்கும் நிர்வாகம் முதல்ல உருமாமலை அனுப்பணும். அனுப்புன நாட்டை ஆண்டவர் நாடு, நாடு நாட்டை ஆண்டவர் காடு நாடு அப்படின்னு கரார் நியமிச்சு. கேட்டுட்டான். ரெண்டாவது எங்க தாயாதி அம்மா அம்மா யாரு? ஆ, பகவான் அவரை போய் ஆ, நாட்டை நாடு கேட்டு கேட்டுக்கலாம். நாட்டை கொடுக்க மாட்டான்டா ஆஹா அப்படின்னாரு. சொன்னார். ஏன்னா உன்னுடைய இஷ்டம் என்னுடைய பாக்கியம். என் கஷ்டம் இதுக்கு தெரியும். மேல என்ன அப்புறம்? போய் நாடு ஆ. கேட்டா இல்லைன்னா ஆஹா இரு தரப்பு கணக்கெடுத்தார். கணக்கெடுத்தா குருவாதிரா உரைக்கோ 11 அடிச்சானே. சேலை அவர் ராஜாக்களுக்கோ 7 ஏக்குவான் 11 7 பதினெட்டு சண்டை நேற்று வந்தார். நேற்று வந்தார். பாயத்து சண்டையை தொடங்கி இலங்கை நேற்றோடு 13ஆம் நாள் நேற்று 13ஆம் நாள் சண்டையிலே என் பிள்ளையா இருந்தாங்க. என் ஆனா தம்பி இல்லங்க புள்ளைய ஒப்பாசிட்டு யாருங்க? அத்துணருக்கும் சுபத்திருக்கின்றானே பிள்ளை விமன்னன் அபிமன்னன் அறியாத பிள்ளை அபிமன்னனை கொண்டு வந்து அறியாத பிள்ளை என்று பாராமல் காராமல் நேற்று 13ஆம் நாள் சண்டையிலே உனக்கு காவலுக்கு வந்த புள்ள எனக்கு காவலுக்கு வந்தான். புள்ளதான் கேட்பாங்க அந்த புள்ளைக்கு பதில். எனக்கு காவலாக வந்தானே என் பிள்ளை அபிமன்னன். அபிமன்னன் அவனை கால்வேறி கரமேறி சிறவேறாக துண்டித்து விட்டார்கள். கொன்றவாளை கொண்டு சூழ்ச்சியால் அவனை வளர்த்து கரம்பியாறு சிறம்பியாறு அறுத்தார்கள். எப்பா, புள்ளகாரி மனம் புள்ள குத்து, கத்தா. பிள்ளை மனம் கல்லு கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா பெத்தவ வந்து கேட்டா ஆ, நான் என்னப்பா சொல்றது? அது சொந்த பொண்ணு உனக்கு சொந்த ஆமா ஆ, சுபத்திரை சுமத்திர வந்து கேட்ட என் பிள்ளை வந்தானே வந்தாரு. மாமா ஆமா என் பிள்ளை எங்க எங்க அப்படி என்று கேட்டான். கேட்டான். என்ன பதில் சொல்லுவது? என்னப்பா சொல்றது? ஆடாடா. புரியல. புரியாம தவிக்கிறீங்க. எதா இருந்தாலும் நீ தான் எனக்கு போன ஆமாங்க அவங்க வந்தாங்கன்னா என்னை காவந்து பண்ண வேண்டியது. ஏங்க அம்மாவை கூப்பிடுங்க. ஆ. அவங்க மனசுல என்ன இருக்கும்? ஆ. அதுக்கெல்லாம் உலகத்தில் எம்பெருமான் நாராயணன் இருக்கிறார். எம்பெருமான் ஆனாய் அவருக்கு பார்த்து பாருங்க. பகவான் இல்லைன்னா என் உயிர் எப்பயோ எப்பயோ போயிருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? எங்க மாமா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த உடனே இல்ல தெய்வ தொடர்ந்து அதனால
சிறப்பற்று வந்து ஒரு முடியாத நாடு யாரு திருப்பையூர் திருப்பூர் எதிர்ச்சமா வந்து ஆட்சி நாம வந்து 2வது ஆட்சி வந்து ஆடிக்கலாம் ஆஹா நேற்று கரகாட்டம் கரகாட்சம் நாளைக்கு 18